நலன் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. வரும் 5 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 50 ராக்கெட்டுகளை ஏவும் நிலையை இந்தியா அடைய வேண்டும். விஞ்ஞானிகளின் உழைப்பால் இந்தியா சொந்தமாக விண்வெளி நிலையத்தை உருவாக்கும் என்றும் பிரதமர் மோடி அறிவிப்பு. தூத்துக்குடி குலசேகரப்பட்டினத்தில் இருந்து அடுத்த ஆண்டு டிசம்பரில் ராக்கெட் ஏவப்படும் என இஸ்ரோ தலைவர் நாராயணன் அறிவிப்பு. ஏவுதள பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவதாகவும் விளக்கம். பாஜக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் ஆளாத மாநிலங்களுக்கு மத்திய அரசு தொல்லை அளிக்கிறது. மாநில உரிமைக்காக தமிழ்நாடு தொடர்ந்து போராடும் என்றும் முதலமைச்சர் சூளுரை. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக திருச்சி மாவட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம். தோல்வி பயத்தால்தான் மேலும் 30 லட்சம் பேருக்கு திமுக அரசு உரிமை தொகை வழங்க உள்ளதாக விமர்சனம். சென்னை கண்ணகி நகரில் அதிகாலை வேளையில் பணிக்கு சென்ற பெண் தூய்மை பணியாளர் மின்சாரம் தாக்கி பலி. பூமிக்குள் பதிக்கப்படாமல் தேய்மானமாகி கிடந்த மின்சார கேபிளை மிதித்ததால் விபரீதம். சென்னை கண்ணகி நகரில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த பெண் தூய்மை பணியாளரின் குடும்பத்தினரை சந்தித்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆறுதல். 20 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகைக்கான காசோலையை வழங்கியதுடன் கணவருக்கு வேலை வாங்கி தரப்படும் என உறுதி. தூய்மை பணியாளர்களுக்கு கையுறை, காலணி உள்பட போதிய பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்குவதில் தமிழக அரசுக்கு என்ன பிரச்சனை? சென்னை கண்ணகி நகரில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த தூய்மை பணியாளரின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பின் சீமான் கேள்வி. வேரோடு பிடுங்கி எறிந்தால் திமுக பெரிதாகத்தான் முளைக்கும். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் நெல்லை பேச்சுக்கு அமைச்சர் KN நேரு பதில். தொடர் மழையால் சென்னைக்கு குடிநீர் வழங்கும் புழல் மற்றும் சோழவரம் ஏரிகளுக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. புழல் ஏரிக்கு 880 கன அடியும் சோழவரம் ஏரிக்கு 122 கன அடியும் தண்ணீர் வந்து கொண்டிருப்பதாக அதிகாரிகள் தகவல். ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சிகளில் நீராட சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி. காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 14,000 கன அடியாக குறைந்ததால் தருமபுரி ஆட்சியர் சதீஷ் நடவடிக்கை. அமெரிக்காவுடன் வர்த்தக பேச்சுவார்த்தை தொடர்வதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அறிவிப்பு. விவசாயிகள் மற்றும் சிறு உற்பத்தியாளர்களின் நலனை பாதுகாப்பதில் இந்தியா உறுதியாக உள்ளதாகவும் திட்டவட்டம். வாக்காளர் அதிகார யாத்திரையின் போது மீனவர்கள் மற்றும் விவசாயிகளுடன் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் சந்திப்பு. பீகார் மாநிலம் கதிகர் என்ற இடத்தில் நடைபெற்ற சந்திப்பில் இந்தியா கூட்டணி கட்சித் தலைவர்களும் பங்கேற்பு. உத்தரகாண்டின் சமோலி பகுதியில் மேகவெடிப்பால் பெய்த கனமழையால் பெருக்கெடுத்த வெள்ளம். வீடுகள், கடைகள், வாகனங்கள் உள்ளிட்டவை அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் மாயமான பலரை தேடும் பணி தீவிரம். பிரதமர் மோடிக்கு எதிராக சமூக வலைதளத்தில் அவதூறு கருத்து பதிவிட்டதாக பீகார் முன்னாள் துணை முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவ் மீது FIR பதிவு. பாஜக MLA மிலிந்த் ராம்ஜி கொடுத்த புகாரில் கட்சிரோலி மகாராஷ்டிரா போலீசார் நடவடிக்கை. மகாராஷ்டிராவின் நாக்பூரில் கோலாகலமாக நடைபெற்ற மார்பத் திருவிழா. பல நூற்றாண்டுகளாக நடைபெறும் அசுரனை வதம் செய்யும் விழாவை காண திரண்ட மக்கள். இறக்குமதி வரி விதிப்பால் அமெரிக்காவுக்கான பார்சல் முன்பதிவை திங்கட்கிழமை முதல் தற்காலிகமாக நிறுத்துவதாக இந்திய தபால் துறை அறிவிப்பு. கடிதங்கள், ஆவணங்கள், $100 மதிப்புள்ள பரிசுப் பொருட்கள் மட்டும் முன்பதிவு செய்யப்படும் என தகவல். அதிபர் டிரம்பின் நெருங்கிய தோழரான செர்ஜியோ கோர் இந்தியாவுக்கான அமெரிக்க தூதராக நியமனம். தெற்கு மற்றும் மத்திய ஆசிய நாடுகள் தொடர்பாக விவகாரங்களுக்கான சிறப்பு தூதராகவும் கோர் பணியாற்றுவார் என அறிவிப்பு. பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானின் மருமகன் ஷாரஸ் கான் கைது. வன்முறையை தூண்ட காரணமாக இருந்ததாக கூறி நடவடிக்கை. உலகின் முன்னணி கால்பந்து வீரரான அர்ஜென்டினாவின் மெஸ்ஸி வரும் நவம்பரில் இந்தியா வருகை. கேரளாவில் நடைபெறும் போட்டியில் அர்ஜென்டினா அணி விளையாட உள்ளதாக அறிவிப்பு. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி எதிரொலி. தமிழ்நாட்டில் அடுத்த 7 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு என வானிலை மையம் தகவல்.
வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக சென்னையில் மழை பெய்ததாக வானிலை ஆய்வு மையம் தகவல். தரைக்காற்றுடன் கடல் காற்று சந்திக்கும் நிகழ்வு ஏற்பட்டதால் மழை தரும் மேகங்கள் அடுத்தடுத்து உருவானதாகவும் விளக்கம். நலன் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.